வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். வித்தியாசமான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 90% அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 6-7 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லா பக்கமும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அதே சமயம் மேலே மட்டும்தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே எப்பவும் போல் சாஃப்டாக தான் இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட 2 கொத்து கறிவேப்பிலை பொடியாக நறுக்கினது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுடலாம். பூண்டு சீரக மல்லி இலை ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கில் நல்லா காரம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கடைசியாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை பொடி பண்ணி போட்டுக்கலாம். இதனோட வாசனை நல்லாயிருக்கும். கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான். காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.